Meenakshi, Faculty of Allied Health Science, BSc Technology courses. Apply now. தமிழர்களை பார்த்து பாஜகவும் RSSும் பொறாமைப்படுவதால்தான் கீழடி வரலாற்றை மாற்றி திருத்தி எழுதச் சொல்வதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பே கல்வி மற்றும் பேரிடர் நிதிகளை நிறுத்திவிட்ட நிலையில் கடந்த ஓராண்டாக மத்திய அரசு தமிழ்நாடு மீது தீவிர எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பாஜக ஆளாத மாநிலங்கள் நெருக்கடி இருக்கு, ஆனால் தமிழ்நாட்டில் மிக அதிகமான நெருக்கடி இருக்கு. அது என்ன காரணம்னா, தமிழர்களை பார்த்து பாஜகவும் RSSும் பொறாமைப்படுகிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளி கல்வித்துறை நிதியை நிறுத்தவில்லை. 3 ஆண்டுகளுக்கு முன்பு பேரிடர் வந்தபொழுது அந்த நிதியை நிறுத்தவில்லை. இப்பொழுது ஓராண்டுகளாகத்தான் மிகவும் தீவிரமாக தமிழ்நாட்டு மீது எதிர்ப்பை ஒன்றிய அரசு தெரிவிக்கிறது. தமிழ்நாட்டுடைய நலனை, தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை, அடுத்த தலைமுறையை பற்றி தான் பார்க்கணும். புதிய கல்விக் கொள்கையில் என்ன இருக்கு? புதிய கல்விக் கொள்கை ஒரு குப்பை. புதிய கல்விக் கொள்கையில சமஸ்கிருதத்தை திணிக்கிறார்கள், தமிழை அப்புறப்படுத்துகிறார்கள். எங்களுடைய குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை எங்க குழந்தைகள் தீர்மானிப்பாங்க, அது ஒன்றிய அரசு தீர்மானிக்க முடியாது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சோதனைகளுக்கெல்லாம் அஞ்சுபவர் அல்ல என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் எதையாவது பேச வேண்டும் என்பதற்காகவே பேசிக் கொண்டிருப்பதாகவும் திமுக அரசு புரட்சிகரமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். முதலமைச்சர் மக்கள் மனதில் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளார் என்றும் வைகோ தெரிவித்தார். Meenakshi, Faculty of Allied Health Science, BSc Technology courses. Apply now.